ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமானதே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன். இங்கே 90% ஆஃப் பீப்புளுக்கு ப்ரிடிக்ஷன் தெரியாது ஒன்று. அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் வரையவும் தெரியாது. இந்த ரெண்டுமே தெரிஞ்சாலே நீங்கள் ப்ராஃபிட்டுக்கான பாதைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. இதில் ஃபர்ஸ்ட் விஷயம், இங்கே நான் கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,334 க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 23,900, இது நியர்லி 400 எடுத்துங்க, 24,000 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நெஃப்டியை விட நம்ம 100 பாயிண்ட்லேருந்து ஒரு 200 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் மண்டே மார்க்கெட் உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா ஸ்லைட்லி அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிறது தான் சான்சஸ் இருக்குது. பட் அப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் நீங்கள் அன்னைக்கு ட்ரேட் எடுக்கணுமா இல்லையாங்கிறத ஒரு 5 விஷயம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், FII அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள். DII அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஸ்டாக் மேலே போகும். ஏன் ஹைலி கேப் அப்பு ஓப்பன் ஆக சான்ஸ் இல்லை அப்படின்னா, இங்கே FIIயோட ஆக்டிவிட்டீஸ் என்னவா இருக்குது அப்படின்னா நிறையா செல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இவங்க எப்போ உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்களோ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எப்போ உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ஒரு க்ரோத்தை நோக்கி, ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி போகும். ஸோ அது சாத்தியக்கூறு இல்லை. இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சரிங்களா, இன்ஸ்டிடியூஷன் லெவலில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட் வரும். 7 o'clock இந்தியா டைமுக்கு 7 o'clock கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை பர்சனலாக இந்த மாதிரி எடுத்து டே டைம் ஃப்ரேம் போட்டு செக் பண்ணிடணும். சரிங்களா? ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் ஏன் அதிகம்னா, இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த லைன் பிரகாரம் மார்க்கெட் ஜிக்ஸாக்டில் தான் போகும். சரிங்களா? கொஞ்சம் மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் இதில் கட்டு இருந்தாலுமே, சரிங்களா, இந்த லெவலில் கட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு டாப் லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ட்ரெண்டு கட்டு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்டு கட் கிளியர் ஆகும் பட்சத்தில், சரிங்களா, இன்னும் மார்க்கெட் நல்ல ஒரு பூமில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெரிய லெவலில் எந்த பேட் நியூஸும் இல்லை. இதை கவனத்தில் எடுத்துக்கணும். சரிங்களா? குளோபல் மார்க்கெட்டை பார்த்து முடிச்சிட்டிங்க. அதாவது ஃபர்ஸ்ட் FIDA, ரெண்டாவது குளோபல் மார்க்கெட், மூணாவது கிஃப்ட் நெஃப்டி, நாலாவது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா NSE வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இதில் வந்துட்டிங்கன்னா மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 50 கம்பெனியில் எத்தனை கம்பெனி பாசிட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் கவனத்தில் எடுத்துங்க. எண்டில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். அப்போது அட்வான்ஸில் எத்தனை கம்பெனி இருக்குங்க? ஒரு 40-45 இருக்குது மண்டே மார்க்கெட் அப்படின்னா பையர் நல்லா உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா FIDA நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது. சரிங்களா? குளோபல் மார்க்கெட்டை நான் இப்படி பார்க்கச்சேன். சரிங்களா? இது ஃபுல்லாகவே எனக்கு என்னவா தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி வெரி புல்லிஷ். US மார்க்கெட்டை பொறுத்த மாதிரி நல்ல புல்லிஷில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் சைடு வரும்போதுமே நல்ல புல்லிஷ் இருக்குங்க. எனக்கு எந்த அளவுக்கு ரெட்டு தெரில, ஃப்ளாட்டாக இருந்தால் கூட ஓகே, நல்லா புல்லிஷாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருங்க. அப்புறம் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், இதில் 40-45 கம்பெனி பக்கம் வந்துருச்சு. கிஃப்ட் நெஃப்டியோட ட்ரெண்ட் லைனை நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னாலே என்ன ஆகும்? மார்க்கெட் மேலே போகும். கடைசி 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் நெஃப்டியில் நல்லா ட்ரெண்ட் லைன் வரைங்க. சரிங்களா? நீங்கள் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே நெஃப்டியை பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நெஃப்டியை நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதில் நம்ம பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருப்பீங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நெஃப்டி நல்லா இருக்குது அப்படின்னா FIA நல்லா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போது இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உள்ள பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். ரெட்டாக இருக்குன்னா உள்ள செல்லர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்போது சப்போர்ட் லெவலை ரீச் ஆகிட்டு எல்லா லைனும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகுது பாருங்கள். வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பீக் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு ரிசர்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போதுமே நம்ம ஒரு ரிசர்ச்சை கேரி பண்ணி எடுத்துகிட்டே போகணும். நீங்கள் ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ Nifty 50ல் நீங்கள் 50 கம்பெனிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா
அன்னைக்கு டாப் கெய்னரோ டாப் லூசரோ பார்க்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் மார்னிங் கவனிக்கிறீங்க, ஒரு ஸ்டாக் வந்து 10வது இடத்துல இருக்கு. சரிங்களா? ஈவினிங் பார்க்கும்போது அது இடத்துக்கு வந்துடும். ஏன்னா அந்த ஸ்டாக் டெக்னிக்கலாக பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்தோடனே எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது நீங்கள் டாப்லேயே யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா சாத்தியக்கூறு கம்மி. கீழே இருக்க ஸ்டாக்கையும் நல்லா ரிசர்ச் பண்ணி வைக்கணும். அப்படி நீங்கள் வீக்லி மந்த்லி அப்படின்னு ஒரு அனலைசிஸ் வேணும். சிம்பிள் லாஜிக். எப்படி அனலைசிஸ் பண்ணணும்? நான் இந்த சொன்ன மாதிரி தான் க்ரீன் ரெட் கலர் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த கேண்டில் வந்து ரெட்டு க்ரீனு நீங்கள் எடுத்து வச்சாலே போதுமானதான். நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. மேஜராக ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி 2 க்ரீன் இருந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ள பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். இதில் கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை செக் பண்ணி, சரிங்களா, இதில் ஏதாவது ட்ரெண்டு கட் இருக்கான்னு பாருங்கள். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் நெஃப்டி 50 ஸ்டாக்கையும் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட்டு 50 ஸ்டாக்கையும் எடுத்துக்கலாம். நியர்லி நமக்கு 100 ஸ்டாக் பக்கம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இந்த 100 ஸ்டாக்கையும் எடுத்து பார்க்கலாம், 200 எடுத்து பார்க்கலாம். பட் மேஜராக நான் சொல்கிறது நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50 எடுங்க. ஏன்னா இதில் தான் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஸோ மண்டே மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஸ்லைட்லி அப் ட்ரெண்டாக இருக்கும். நான் இப்போ சொன்ன இந்த 5 சிம்டம்ஸும் ட்ரெண்ட் லைன் உள்பட, சரிங்களா, இந்த 5ம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்டாக்கில் ஆல்ரெடி தேர்வு பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பரான கட் இருந்துச்சுன்னா அன்னைக்கே நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, 2000 ருபீஸில் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுனே பார்த்தீங்க அப்படின்னா 50லேருந்து 150 வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ இதை கவனத்தில் எடுத்துகிட்டு எப்போ ட்ரேட் எடுத்தாலுமே பிளான் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் தான். இனிஷியல் டைமில் கொஞ்சம் கடினமாக தெரியலாம். ஓகே, இப்போ மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் எஃப்ஐடிஐ செல் பண்ணியிருக்கான்னு வைங்க. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்டுன்னு வைங்க. சரிங்களா? ஆனால் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் 35 கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக் 10 இடத்துல நீங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக் 10 இடத்துல இருக்குன்னா அதில் ட்ரேடு எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. ட்ரேட் நீங்கள் எடுக்கலாம். பட் வெயிட்டிங் டைம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.